Physics Unit 2 Equation of Uniformly Accelerated Motion by Calculus method heading பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நீங்க 10th ல பார்த்திருப்பீங்க. Kinetic equationங்கிறது அது என்னன்னு தெரியும். V = U + AT is equal to plus half a d square v square u square / 3x ங்கிறது தெரியும். ஆனா அங்க லோயர் கிளாஸ் நாலேஜ் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இங்க நம்ம கால்குலஸ் அந்த கால்குலஸ்ல இன்டகிரேஷன் அப்படிங்கற ஒரு பார்ட் வச்சு கொண்டு போறோம். ஆன்சர் டெரைவ் பண்ண போறோம். சரி. கைனமேட்டிக் அப்படினாலே இயக்கம் ஒரு செயல். அப்ப ஒரு ஏங்கற ஒரு பாயிண்ட்ல இருந்து பிங்கற பாயிண்ட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு இயக்கம் நடக்குது. ஒரு செயல் நடக்குது. இந்த பாயிண்ட்ல தட் இஸ் டைம் 0 இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி அதாவது ஓட்டப்பந்தயத்துல ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது அத நம்ம என்ன பண்றோம் இனிஷியல் வெலாசிட்டி u எடுத்துக்கிறோம். அப்ப டைம் ஸ்டார்ட் ஆயிருக்காது. அப்ப t = 0. கொஞ்ச நேரம் கழிச்சு t = 1 செகண்ட் 2 செகண்ட் 10 செகண்ட் some செகண்ட்ஸ்க்கு அப்புறம் some டைம்க்கு அப்புறம் அந்த போட் என்னாது முடியுது. இப்போ அதோட ஃபைனல் வெலாசிட்டி இதுக்கு பேர் இனிஷியல் வெலாசிட்டி u இதோட பேரு ஃபைனல் வெலாசிட்டி v. ஏன்னா ஃபைனல் லைனை ரீச் பண்ணிட்டனால. சரியா? சரி. இப்போ இத பேஸ் பண்ணி தான் ஒவ்வொண்ணா டெரைவ் பண்ண போறோம். சரி. t = 0 t = t சொல்லிட்டோம். ஒரு 1 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க? அப்ப எவ்வளவு வெலாசிட்டி ஓடிட்டு இருப்பாங்க? ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க? எவ்வளவு வெலாசிட்டி ஓடிட்டு இருப்பாங்க? இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற பட்சத்துல தான் நமக்கு இன்டகிரேஷனோட தேவை ஏற்படுது. இன்டகிரேஷன் தேவைங்கிறது ஓவரால் பார்க்காம இடையில வச்சு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு பார்க்குறோம்ல அந்த இடத்துல இன்டகிரேஷன் ஃபார்முலா தேவைப்படும். சரி, இங்கே தான் லிமிட் யூஸ் பண்ணுவாங்க 0 to something 5 அப்படின்னா இங்கே 0 to 5 இது மேக்ஸில் ரொம்ப டீப்பாக நம்ம பார்ப்போம். சரியா? இந்த மாதிரிலாம் எழுதிட்டு லிமிட்ஸ் எழுதிட்டு பேர் லிமிட் பேர் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ள எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. இன்டகரல் இது பேர் இன்டகரல், இது பேர் டிஃபரன்ஷியல். இப்போ மேக்ஸில் ரொம்ப டெப்த்தாக தனி ஒரு சாப்டராக படிப்பீங்க. இப்போ மேலோட்டமாக தேவையான ஒரு 3 ஃபார்மேட் கற்றுக்கோங்க. இன்டகரல் டிஃபரன்ஷியேஷன் ரெண்டு ரெசிப்ரோக்கல். அப்போ இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் அடிபட்டு போயிடும். அப்போ எக்ஸ் வந்துடும். ஒருவேளை அங்கே டிஎக்ஸ் பக்கத்தில் கான்ஸ்டன்ட் இருந்துச்சு என்ன செய்யறது? அந்த கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியே போட்டு இன்டர் டிஎக்ஸ் போட்டோம். அந்த கான்ஸ்டன்ட் அப்படி வந்துடும். இன்டர் டியும் ரெசிப்ரோக்கல் அடிபட்டு போயிடும். அப்போ கேஎக்ஸ். ஒருவேளை எக்ஸ் பவர் என் அந்த எக்ஸுங்கிறது பவரில் இருந்துச்சுன்னா டிஎக்ஸ் இருக்காம டிஎக்ஸ் கிட்ட ஒரு எக்ஸ் எப்படியும் டிஎக்ஸ் இன்டகிரல் சிம்பிள்னாலே கூட டிஎக்ஸ் இருக்கணும். வெறும் இன்டகிரல் மட்டும் போட்டு டிஎக்ஸ் பண்ணால் இட் இஸ் ராங். சரியா? எப்படி ப்ளஸ்னா இது மட்டும் போட்டால் ப்ளஸ்ஸா, இது மைனஸில் இப்படி போட்டால் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை நீங்கள் டிஎக்ஸ் மட்டும் போட்டால் அது டிஃபரன்ஷியேஷன், இது மட்டும் போட்டாலும் பொருள் கிடையாது. ரெண்டும் சேர்ந்தாதான் அது பேர் இன்டகிரேஷன் பேர். இப்போ கண்டிப்பாக இன்டகிரல் போடும்போதெல்லாம் டிஎக்ஸோ டிஆர் இருந்தால் டிடி ஒய்யாக இருந்தால் டிஒய் எழுதியிருக்கணும். சரி, இன்டகிரல் எக்ஸ் பவர் n dx ஃபார்முலா எக்ஸ் பவர் n+1/n+1. எக்ஸுக்கு மேலே பவர் இருந்தால் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது? எக்ஸ் பவர் n+1/n+1. இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை பயன்படுத்தி நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் 3 லேயராக பார்க்கணும். நம்பர் 1 வெலாசிட்டி டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம், அப்புறம் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி டைம் ஏட் பண்ணிங்கன்னா வில் கெட் v = u + at ஃபார்முலா அல்லது ஈக்குவேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் வச்சு டெரைவ் பண்ணிங்கன்னா வில் கெட் s = ut + half a d square. வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் வச்சு நீங்கள் டெரைவ் பண்ண நினச்சிங்கன்னா வில் கெட் v = u + 2as அப்படிங்கிற ஃபைனல் ஈக்குவேஷன். தொடர்ந்து அடுத்ததில் பார்க்கலாம். ஃபைனலாக ஒரே ஒரு கன்வர்ஷன் ஈக்குவேஷன் பார்த்துடலாம்ப்பா. கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ங்கிறது 3, இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் 4th ஈக்குவேஷனாக. ஏன்னா அதில் தான் டெரைவ் பண்ண போகிறோம். நம்மகிட்ட ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் v = u + at இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் s + ut + half a d square இருக்குது. இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம், சேர்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஆக்சலரேஷன் பேஸ் பண்ணி இருக்குல்ல, அதை நம்ம வெலாசிட்டி தட் இஸ் இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி பேஸ் பண்ணி மாற்ற போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இங்கே ஆக்சலரேஷன் சார்ந்து இருக்குது. அதை நம்ம மாற்ற போகிறது எப்படி? இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி பேஸ் பண்ணி மாற்ற போகிறது தான் இந்த கன்வர்ஷன் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா
இதுலேருந்து என்ன பண்ணலாம் நான் இந்த u அப்படியே இந்த பக்கம் வந்துடலாமாப்பா. இப்போ v மைனஸ் u ஆகிடுமா, ஈக்குவல் டு 80 வந்துடுமா, இதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், s ஈக்குவல் ut ப்ளஸ் half a எடுத்துக்கிறேன். இதில் இந்த ஏக்கு பதிலாக அதான் சொல்கிறோம், இந்த கன்வென்ஷனாக என்ன ஞாபகம் இருக்கணும், ஆக்ஸலரேஷனை நம்ம ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டியாக மாற்ற போகிறோம். யோசிச்சு பாருங்கள், லோயர் கிளாஸ்லையும் படிச்சிருப்பீங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இருக்குல்ல, ரேட்டுக்கு டைம் t போட்டாச்சு. இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்குல்ல, அதான் v மைனஸ் u. அப்போ இதை வச்சு டெரைவ் இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இருந்தாலும் லோயர் கிளாஸ்லேயே என்ன பண்ணியிருப்போம், ஏக்கு பதிலாக v மைனஸ் u பை t போட்டிருப்போம் டெஃபினிஷன் படி. நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம், இல்லை இதை அப்படி எழுதி இதை கன்வெர்ட் பண்ணி ஏ வேணுமா, அப்போ t கீழே வந்துடுமா, v மைனஸ் u பை t போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி போடலாம், அல்லது டெஃபினிஷன் தெரியும், லோயர் கிளாஸ் டெஃபினிஷன் தெரியும், v மைனஸ் u பை t போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஆயிரும், இங்கே ஒரு t அடிப்படை போயிருமாப்பா. இந்த ஹாஃப் உள்ள கொண்டு வரலாமா, அப்போ 1/2 vt வந்துடுமா, மைனஸ் 1/2 ut வந்துடுமா, இந்த t உள்ள வந்துடும்ல. பாருங்களேன், ut மைனஸ் ஹாஃப் ut, இங்கே ஒரு முழு t இருக்குது, இங்கே ஹாஃப் t இருக்குது. 1ல் ஹாஃப் போயிடுச்சுன்னா இதில் வந்துடும் 1/2 வந்துடுமா, ut ப்ளஸ் ஹாஃப் ut. ஒரு யூடியில் ஹாஃப் யூட்டியை மைனஸ் பண்ணிடுறோம், மீதி என்ன கிடைக்கும், ஹாஃப் யூட்டி கிடைக்கும் ப்ளஸ் ஹாஃப் யூட்டி. ரெண்டில் என்ன காமன் எடுக்கலாம், 1/2 எடுக்கலாம், t எடுக்கலாம். ரெண்டுலேயும் 1/2 முன்னாடி எடுத்துட்டேன், உள்ள என்ன வரும், u ப்ளஸ் v வரும். ரெண்டுலேயும் டீயை முன்னாடி எடுத்துட்டோம். தட்ஸ் ஆல் தி ஃபைனல் ஈக்குவேஷன்ப்பா. அப்போ 4 கைனமெட்ரிக் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அல்லது 2 மார்க்கில் தனியாக ஒன்று அல்லது ப்ராப்ளமாக கேட்கலாம். கண்டிப்பாக மாறி மாறி போட்டு பாருங்கள், புரியுற வரைக்கும் போட்டு பாருங்கள். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். என்ன டெரைவ் பண்ண போகிறோம் மைண்டில் இருக்கட்டும். v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. அதுக்கு எடுக்க போகிறது வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன். நீங்கள் அங்கே பார்த்து தெரியும், v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் 2as. அங்கே டைமே இருக்காது, வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இருக்கும். அதான் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரணும், dv பை ds வரணும். ஆனால் அதுக்கு இணையான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மகிட்ட கிடையாது. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஆக்ஸலரேஷன் a ஈக்குவல் டு dv பை dt. அவ்வளோப்பா, ஏன்னா ஆக்ஸலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ ஏக்கு பதிலாக dv பை dt போட்டுக்கலாமா. நம்ம என்ன முடிவில் இருக்கோம், dv பை ds வேணும். அப்போ dv பை ds போட்டுக்கிறேன். சரி, தப்பாகிடுமே, இது சரி பண்ணுறதுக்காக மேலே ஒரு ds போட்டுக்கிறேன். பாருங்கள், ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள், dx ds கேன்சல், dv பை dt கிடச்சுமா. அப்போ நமக்கு தேவையான dx கீழே போட்டுட்டோம், அதை ஈக்குவேட் பண்ணுறதுக்காக மேலே ds போட்டால் முடிஞ்சு. கவர் பண்ணி பாருங்கள், நம்ம போன ஸ்டெப் கரெக்டாக கிடச்சிடும். இப்போ இந்த dv dx அப்படியே வச்சுக்கிடுவோம், நமக்கு இதான் தேவை, அதுதான் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ds பை dt என்ன வந்துடும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இட் பிகம் வெலாசிட்டி. இந்த ds இந்த பக்கம் வந்துருமாப்பா. அப்போ a ds ஈக்குவல் டு v dvன்னு வந்துருமா. இப்போ டேக் இன்டர் ஆன் போத் சைட். இந்த ஃப்ராக்ஷன் இல்லாமல் ஒரு லைனாக ஒரு ஈக்குவேஷனை உருவாக்கிட்டு அப்புறம் இன்டெகிரேட் பண்ணுங்கள். இங்கே a is an constant since it's an uniform acceleration. அப்போ இன்டெகிரேஷன் இங்கே போட்டுக்கிறேன். இங்கே dv வெலாசிட்டி இனிஷியல் ஃபைனல் மாறுது. அப்போ இந்த vயும் வெலாசிட்டி தான், அப்போ உள்ளே இருக்கணும். அப்போ இன்டெகிரல் u to v. அப்போ இன்டெகிரேட் என்ன பண்ணோம், இந்த d எடுத்துரும், s வந்துருமா. இங்கே பாருங்கள், v dv s ds ஃபார்முலா x ஸ்கொயர் பை 2, தட் இஸ் x பவர் n + 1 / n + 1. அப்போ இங்கே v பவர் 1 அர்த்தம். இப்போ நம்மளுக்கு என்ன வரும், v பவர் 1 + 1 / 1 + 1 v ஸ்கொயர் பை 2 வந்துருமா. அதான் இங்கே போட்டிருக்கோமா. a s போட்டாச்சு, 0 to s லிமிட், v ஸ்கொயர் பை 2 போட்டாச்சு, u to v லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், 1/2 கான்ஸ்டன்ட் வர வர வெளியே எடுத்துருங்க. அப்பர் லிமிட் v ஸ்கொயர் வந்துடும், லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டுருக்கணும், லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டுருக்கணும். சரியா, இப்போ u ஸ்கொயர் இந்த 2 அப்படி இந்த பக்கம் வந்துருமாப்பா. அப்போ 2as வந்துருமா. இங்கே v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் வந்துருமா. இந்த மைனஸ்க்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் u ஸ்கொயர் வந்துருமா. இப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. கைனமெட்டிக் ஈக்குவேஷன் 3 இது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய 3 ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியாச்சு. அடிஷ்னலாக ஒரு கன்வர்ஷன் ஈக்குவேஷனும் பார்த்துருவோம். சரிப்பா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன், அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். s = ut + half a t² டெரைவ் பண்ண போகிறோம். அது எடுக்க வேண்டியது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன். சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டைமையும் ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு டெஃபினிஷன் அல்லது ஃபார்முலானா
வெலாசிட்டி. ஆமாப்பா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, சாரி ரேட் ஆஃப் சேஞ்ச் வெலாசிட்டினா ஆக்சலரேஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெலாசிட்டி. சரியா? இங்கே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேட் பண்ணுறதுனால ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், இப்போ பி வந்துடும். சரி, அங்கே சொன்ன மாதிரியே இந்த டிடி இந்த பக்கம் வந்துருமா? இட் பிகம் வி டிடியா ஈக்குவல் டு டிஎஸ் வந்துருமா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி நம்ம டெரைவ் பண்ணிட்டோம்லப்பா, அதையும் பயன்படுத்தலாம்ல. இது ஆல்ரெடி டெரைவ் பண்ணதுனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பிக்கு பதிலாக யூ பிளஸ் ஏடி போட்டுட்டோம். நீங்கள் என்ன டெரைவ் பண்ண போகிறோம் மைண்டில் இருந்தால் தான் அதுபடி கொண்டு வர தோணும். நம்ம எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆர் பை டி ஸ்கொயர், அப்போ யூங்க இனிஷியல் வேல்யூ எவ்வளோ கொண்டு வரணும்ல, ஓ அப்போ வி போல் யூ ப்ளஸ் ஏடி போடலாம் அப்படிங்கிற ஐடியா வரும். சரி, ஓகே. இப்போ யூ இன்ட்டு டிடி ஏடி இன்ட்டு டிடி ஈக்குவல் டிஎஸ் போட்டுக்கலாம்ப்பா. இப்போ டேக் இன்டர் ஆன் போத் சைடு, ரெண்டும் இன்டர் எடுக்கிறோம். இப்போ ஒவ்வொரு டேர்முக்கு இன்டர் போடுறேன், ஒவ்வொரு டேர்முக்கு இன்டர் போடுறோம். சார் இங்கே ஏக்கு அப்புறம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஹியர் ஏ இஸ் அன் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், அப்போ அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதனால் ஏ என்ன பண்ணுறோம் வெளியே எடுத்துட்டோம். இன்டகிரேஷனில் 3 ஃபார்முலா கொடுத்துருக்குறோம், ரெண்டாவது ஃபார்முலா சொல்லியிருக்கிறோம் கேங்கிற கான்ஸ்டன்ட்டை தான் வெளியே எடுத்துடலான்ட்டு. ஹியர் ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட் சின்ஸ் இட் இஸ் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். சரியா? சரி, லிமிட் சொல்லுங்க சார். அப்போ டைம், அப்போ 0 டைம் 0 to t செகண்ட்ஸ், அப்படி தானே? போட்டி தொடங்கும் போது 0 செகண்ட், போட்டி முடியும் போது சம்திங் டின்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் டிடி தான், அப்போ 0 to t. இங்கே டிஎஸ், எஸ்ங்க டிஸ்பிளேஸ்மெண்ட். போட்டி தொடங்கும் போது அது எந்த டிஸ்டன்ஸும் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். போட்டி ஆரம்பிக்கும் போது இங்கே தான் நிற்போம், எந்த டிஸ்டன்ஸும் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிக்கிறோம். ஆனால் டைம் டி செகண்டில் சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே நடந்திருக்கும்ல, அதுதான் எஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ என்ன வரும்? 0 to எஸ் வந்துடும். இன்டகிரேட் பண்ணுறோம், டிடி இன்டகிரேட் பண்ணால் டி வந்துடும். டிடி இன்டகிரேட் பண்ணுறோம், டியும் இன்டகிரேட் கேன்சல் ஆகிடும். யூ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டாங்க. இன்டர்னல் டிடி டி அடிபட்டு போயிடும், வெளியே டி வந்துடும். இங்கே பாருங்கள், ஏ ஆல்ரெடி வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், எஸ்டிஎக்ஸ் நம்ம ஃபார்முலா கொடுத்துருந்தோம், x²/2ன்னு. இப்போ அதே ஃபார்முலா இருக்குது, டி பவர் 1 வச்சுக்கோங்களேன். ஃபார்முலா கொடுத்தோம் x⁻n+1/n+1. இப்போ டி பவர் 1 இருக்குது, டி பவர் 1+1/1+1 வரும், டி பவர் 2/2 வந்துடும். என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? x⁻n+1/n+1ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம். அங்கே டீயோட பவர் 1 இருக்கிறதுனால 1+1 2 வந்துருச்சு, இங்கே 2 வந்துருச்சு. இங்கே டிஎக்ஸ் இருந்துச்சு, இன்டர்வல் இருந்துச்சு, டி இன்டர்வல் அடிபட்டு போய் எஸ் கிடச்சிருச்சு. அப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். 2 கான்ஸ்டன்ட் வர வெளியே எடுத்துருங்க. இப்போ 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துறேன். இப்போ a/2 அப்பர் லிமிட் t², டி சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ரெடி டி தான் இருக்குது, t² தான். மைனஸ் லோயர் லிமிட் 0² 0. இங்கே அப்பர் லிமிட் எஸ் மைனஸ் 0. என்ன வந்துடும்? ut half மேக்ஸ் தனியாக பிரிச்சிடும், half a t² ஈக்குவல் டு எஸ். ஃபைனலி we get s ஈக்குவல் டு ut ப்ளஸ் half a t² அப்படிங்கிற செகண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது v² ஈக்குவல் டு u² ப்ளஸ் 2asங்கிற தேர்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். சரிப்பா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v ஈக்குவல் டு u ப்ளஸ் at அதை டெரைவ் பண்ண போகிறோம். எப்படி? வெலாசிட்டி டைம் ரிலேஷன் மூலிமா. வெலாசிட்டி டைமை ரிலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆமாம் இல்லை? ஆக்சலரேஷன் டெஃபினிஷன் என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இந்த ரேட்னாலே இட் ரெப்ரசன்ட் டைம், அப்போ dv/dt. இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் மூலிமா காட்டியிருக்கிறோம். இப்போ a ஈக்குவல் dv/dtங்கிறது இந்த டெஃபினிஷனை குறிக்குது. இப்போ இந்த dt இந்த பக்கம் வந்துருமாவா? அப்போ a இன்ட்டு dt ஈக்குவல் டு dvன்னு வந்துருமா? இப்போ டேக் இன்டர்வல் போத் சைடு, இந்த பக்கம் இன்டர்வல் எடுக்கிறோம், இந்த பக்கம் இன்டர்வல் எடுக்கிறோம். இங்கே dtன்னு டைம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, டைம் ரிலேட் பண்ணி இருக்கிறதுனால நான் 0 to t போடுறேன். இங்கே dvன்னு வெலாசிட்டியை ரிலேட் பண்ணி இருக்கிறதுனால நான் u to v போடுறேன். அது என்ன? டைம் 0 இருக்கும் பொழுது, போட்டி ஆரம்பிக்கும் போது அது வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? இனிஷியல் வெலாசிட்டியாக இருக்கும். அதே சம் டைமுக்கு அப்புறம் போட்டி முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம்? ஃபைனல் வெலாசிட்டி v. அந்த மாதிரி அப்போ 0 இருக்கும்போது u, t இருக்கும்போது v. சரி, இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம்.
A is a constant. அது எப்படி A constant கேட்டிங்கன்னா here A அப்படிங்கிறது acceleration. என்ன acceleration? Uniform acceleration. அப்போ டைம் மாற மாற அந்த acceleration மாறலை, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன மாறுது? அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் மாறுது. சொல்கிற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? here A is uniform acceleration அப்படிங்கிறதுனால அது கான்ஸ்டன்டாக கன்சிடர் பண்ணி வெளியெடுக்கிறோம். இன்டெகிரல் ஃபார்முலா சொல்லியிருந்தோம்ல, k இன்ட்டு அப்படின்னா k வெளியெடுப்போம்ல, அது மாதிரி A வெளியெடுத்தாச்சு. இன்டெகிரல் dt வந்துடும், இன்டெகிரல் dv வந்துடும். du இன்டெகிரலும் ரெசிப்ரோக்கல் சொல்லியிருக்கிறோம். டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் ரெசிப்ரோக்கல். அப்போ ரெண்டு கேன்சல் ஆகிரும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ t லிமிட் மறந்துடாதீங்க 0 to t. இது ஆரம்பம் தான் இன்டெகிரேஷன். மேக்ஸில் ரொம்ப அதிகமாக கற்றுக்கிடுங்க, தனி ஒரு சாப்டராக கற்றுக்கிடுவீங்க. சரியா? அது மாதிரி இங்கே டிவி இன்டெகிரேஷன் கேன்சல் ஆகிடும். அப்போ v u to v லிமிட். இப்போ என்ன இந்த லிமிட் எப்படி உள்ளே கொண்டு வரது அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ a இன்ட்டு அப்பர் லிமிட் ta வந்துடும், மைனஸ் 0 வரும். இங்கே அப்பர் லிமிட் v வந்துடும், மைனஸ் u வந்துடும். அதான் எழுதிக்கிறோம். இப்போ இந்த a உள்ள வந்துடும் at, இது 0 நெக்லெக்ட் பண்ணிடலாம். v மைனஸ் u, இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்து என்ன வரும்? ப்ளஸ் u ஆகிடும். v ஈக்குவல் டு u ப்ளஸ் at அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கைனமெட்டிக் ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. ஒரு நோட் முக்கியமான தெரிஞ்சுக்கணும், ஹியர் a இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். டைமை டிபெண்ட் பண்ணி ஆக்சலரேஷன் மாறலை, அது யூனிஃபார்மாக இருக்குது. அப்போ டைம் மாறிக்கிட்டே இருந்தால் கூட ஆக்சலரேஷன் நீ மாறுறதுக்கா நானும் மாறுறேன் அப்படி சொல்லலை. அப்போ இண்டிபெண்ட். அப்போ a இஸ் கன்சிடர்ஸ் கான்ஸ்டன்ட். ஒருவேளை டைமை டிபெண்ட் பண்ணி ஒரு செகண்டில் அவ்வளோ ஆக்சலரேஷன் இருக்குது, 5 செகண்டில் அவ்வளோ ஆக்சலரேஷன் மாறுது அப்படின்னாங்கன்னா நீ a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்க முடியாது. இது முக்கியமான நோட். சரியா? இப்போ அடுத்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். எது? s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ½ at² டெரைவ் பண்ண போகிறோம்.